தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் ஒட்டுமொத்தமாக சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களே? இல்லைன்னு சொன்னீங்கனாலும் சரி, ஆமாப்பா அப்படின்னு சொன்னீங்கனாலும் சரி, உங்களுக்கான கான்டென்ட் தான் இது. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இப்போ இருந்தாலும் அதில் முக்கியமான பிரச்சனை இப்போ பார்க்கப்படுறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தீவிரமாக தெரிஞ்சிருக்குங்க. இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்ட முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆலோசனை கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சாய்குமார், அப்புறம் இந்த உள்துறை செயலாளர் மணிவாசகன் அண்ட் இவங்க கூட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஐஜியான பவானீஸ்வரி, இத்தனை பேரை கலந்துக்கிட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் சிஎம் அவர்கள் கேட்ட விஷயம், சட்டம் ஒழுங்கை இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக இங்கே பேணி பாதுகாக்கணும், எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படாமல் பார்த்துக்கணும், பொதுமக்கள் நலன் சார்ந்த எல்லா விஷயம் இன்னும் ஸ்பீடாக நம்ம கொண்டு போகணும். இதுக்கு என்னென்ன பண்ணலாம், குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல, இதை நம்ம எந்த அளவுக்கு தடுக்க முடியும், அதுக்கான உங்களுடைய இன்புட்ஸ் என்னென்னு பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கேட்டு தெரிஞ்ச கையோடு இதுக்கான ஆலோசனைகளை அஸ் அ சிஎம்மாக அவரும் கொடுத்துருக்காருங்க ஃபுல்லாக. ஆக்சுவலாக இந்த ஆலோசனை கூட்டம் திடுதிப்பு நடந்திருக்குல்ல, இதுக்கு காரணம் 1 2 கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. அதில் ஒரு சில காரணங்களை பட்டியலிட்டுமா? ஓகே, அதில் மொதல் விஷயம், நம்ம சேலம் சங்ககிரி இருக்குல்ல, இங்கே 5 கிலோ கஞ்சாவோடு 2 பேர் கைது பண்ணப்பட்டிருக்கானுங்க. மூஞ்சி பார்க்குறது தெரியுதா மக்களே? ஆனால் நம்ம ஊர் பசங்க மாதிரி தெரிலல, அதான் இங்கே விஷயமே. 2 பேரும் பிரதர்ஸு, பீகாரை பூர்வீகமாக கொண்ட பசங்க. தமிழ்நாட்டுக்கு வட மாநிலங்கள்லேருந்து பல பேர் எதுக்கு வருவாங்கன்னு தெரியும். அங்கே பெருசாக அவங்களால சம்பாதிக்க முடியலன்ட்டு தான் இங்கே வந்து கஷ்டப்படுவாங்க, குடும்பங்களை விட்டு இங்கே வந்து கஷ்டப்படுவாங்க. இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸில் அவங்க நம்ம பார்க்க முடியும் வடமாநில தொழிலாளர்களை. அவங்க மேலே நமக்கு பெரிய மரியாதை இருக்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது மக்களே, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தருமே. ஆனால் அந்த வேலை மட்டும்தான் செய்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாதுன்றது தெரிந்து பாருங்க. இப்போ இதில் ஒரு சிலர் பாதை மாதிரி போயிட்டு இருக்கிறது இங்கே லிட்டரலாக தெரியுது. கஞ்சா விற்று காசு பார்க்கலான்ற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்குன்னா அது வந்த எண்ணமா இல்லை வரவழைக்கப்பட்ட எண்ணமா? இங்கே இருக்க சில பேர் இது போல் வட மாநிலத்துலேருந்து வர்றவங்கள இது போல் இல்லீகல் வேலைகளை ஈடுபடுத்துகிறானுங்களா? ஸோ இனிமேல் இந்த பதிவேட்டு முறை இருக்குல்ல, இது அவசியம்னு நினைக்கிறேன். வட மாநிலங்களுக்கு யார் இங்கே புலம்பெயர் தொழிலாளர்கள் யார் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் மெட்டடேட்டாவை எடுத்து வைக்கணும். இதை பண்ணால் மட்டும்தான் வட மாநிலங்கள்லேருந்து வர்றவங்களால ஏற்படுற இந்த குற்ற செயல்கள் இருக்குல்ல, இது சார்ந்து நாம ஃபில்டர் பண்ண முடியும். அது குறைக்கிறது சார்ந்து தனியாக மெக்கானிசம் போட முடியும். இதை விட்டுட்டு குற்றம் நடக்குதுன்னு ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம்னாக்கா யாரால எப்படி நடக்குது, எந்த சூழலில் நடக்குதுன்னு கண்டே பிடிக்க முடியாமல் போயிடும். அந்த ஒரே பேட்டர்ன் நடக்கிற கிரைம்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறோம்னாக்கா அதோட ஆரிஜினை கண்டுபிடிச்சா போதும், எங்கேருந்து இந்த கிரைமோட ஆரம்பம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த விஷயத்தில் பதிவேட்டு முறையில் ஒரு தீவிரத்தன்மை அரசு காட்டணும்னு சொல்கிறேன். இங்கே வேலை செய்ய வராங்கனாக்கா அவங்க மேலே ஏதாவது கேசஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி, இதை பற்றி ஃபுல்லாக நாம் ஒரு கண்ணு பார்க்குறது நல்லது. எஃப்ஐஆர் என்ன ஒரு மாநிலத்துக்குள்ளே மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்தியா முழுவதும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னாங்க, அதை பண்ண முடியுமே, அதை பண்ணால் சிறப்பாக இருக்குன்னு கேட்குறேன். ஓகே ரைட்டு. சென்னையில் போலீஸார் பெரிய அதிரடி காமிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? குற்ற பின்னணி கொண்ட நபர்கள், போதைப் பொருள் இருக்குல்ல, இதை சார்ந்து எவனா ஓட்டிக்கிட்டு இருக்கான் பயங்கரமாக விற்கிறவனுங்க, இங்கே எல்லா நபர்களையும் பிடிச்சி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு சோதனையை கண்டக்ட் பண்ணாங்க. இந்த சோதனை முடிவில் பார்த்தீங்கன்னா 45 சரித்திர குற்றவாளிகள் இருப்பாங்களே, தொடர்ந்து கேஸில் மாட்டிகிட்டே இருக்கவங்க 45 பேர், இவங்க உட்பட ஒட்டு மொத்தமாக 84 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க சென்னை போலீஸாரால் மட்டுமே. இந்த கைது பண்ணப்பட்டவங்க எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கிட்ட இருந்து 5.25 கிலோ வரைக்கும் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஒரு சின்ன சோதனைன்னு பண்ணாங்க மக்களே, அதுக்கே கிலோ கணக்கில் கஞ்சா மாட்டுது. இன்னும் இந்த சோதனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ஸ்கூல் பக்கம்லாம் போலீஸார் தொடர்ந்து இந்த தீவிரமான சோதனைகளை ஈடுபடுறாங்கனாக்கா எவ்வளோ கிலோ கஞ்சா கிடைக்கும் பாருங்க. இன்னும் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் இருக்குது, அதுக்கு இது ஆகச்சிறந்த சான்று. பட் குறைக்க இந்த அளவுக்கு அரசு முற்பட்டு இருக்கான இந்த புழக்கத்தை குறைக்க, அதை வரவேற்கலாம். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இருக்குல்ல, அங்கே என்ன இருக்குது, ஒரு கார் வந்திருக்குங்க. அந்த காருக்குள்ளே செக் பண்ணி பார்க்குறப்ப 10 லட்சம் மதிப்பிலான 300 கிலோ குட்கா, 300 கிலோ குட்கா பொருட்கள் உள்ளே இருந்திருக்கு. இங்கே குட்கா தடைன்ற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தடை செய்யப்பட்ட பொருளை கார்குள்ளே வச்சுருந்தானுங்களா, போலீஸார் தூக்கிட்டாங்க. இவங்க எல்லாரையுமே பறிமுதல் பண்ணிட்டாங்க. அந்த இனோவா காரு அதையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க.
இதில் ஒரு தஞ்சாவூர் வாலிபர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருங்க. இப்போ தலையை தொங்க போட்டுனா பிரயோஜனம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அண்டு அடுத்த ஒரு கொலை சம்பவம் பற்றியும் சொல்லிடுறேன்னு, ஏன்னா இது எல்லா லா அண்ட் ஆர்டருக்குள்ளே வர்ற விஷயங்கள் தான். சித்திரை திருவிழா இருக்குல்ல, அந்த டைமில் நிறைய பேரும் போவோம், சுவாமி அனுகிரகம் சார்ந்து பல வழிபாடுகளை பண்ணுவோம், கொண்டாடுவோம். சித்திரை திருவிழா கொண்டாடுறதுக்கு பேர் போனது தான். அந்த திருவிழா டைமில் நிறைய பேருக்குள்ள பகச்சிக்கிற விஷயம்லாம் போகும் பாருங்க. என் காலை மிதிச்சா சொல்லி ஒருத்தர் அடிக்க போகிறது, ஏன் மாப்பிள்ளை அடிச்சிட்டியா, நான் போய் பங்காளிகளை கூப்பிட்டு வரேன்னு போயிட்டு அவங்க கூப்பிட்டு வந்து அது ஒரு பெரிய சண்டையாக மாறுது. இது நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதோடு முடிஞ்சிடும் அந்த திருவிழா டைமோடவே. ஆனால் கொலை பண்ணுற வரைக்கும் போகுமா மக்கள்? இது முன்னுரிதமாக வச்சுக்கிட்டு என்ன இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, அதுக்கு அருகில் இருக்க ஒரு பார்க்கிங். அந்த பார்க்கிங்க்கு அருகில் குபேந்திரன் அப்படின்ற ஒரு பையங்க, பார்த்தா ஒரு 17 வயசு பையன் மாதிரி தான் தெரியாப்புல, சின்ன பையன் மாதிரி தான். அந்த பையனை வெட்டி கொண்டு இருக்காங்க. செஞ்சது 5 பேர் கொண்ட கும்பலுங்க. இதெல்லாம் படங்களை பார்த்து இந்த பசங்க கெட்டு போகுதுங்களா, இல்லை பொருள் எடுத்துன்னு போனால் கெத்து நினச்சி இதெல்லாம் பண்ணுதுங்கன்னா தெரியல. படிக்கிற வயசில் இது போல வேலையை பார்த்து வச்சுருக்கானுங்க. அந்த 5 பேர் வெறிச்சேலை செஞ்சுருக்கானுங்க. இல்லை போலீஸார் முதற்கட்ட தகவல் என்ன வெளியிட்டு இருக்காங்க, முன்விரோதம் இருந்திருக்காங்க அவங்களுக்குள்ள, அவங்க தான் இந்த படுகொலை சம்பவம் நடந்திருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த 5 பசங்க ஃபியூச்சர் என்ன போகுது, ஒரு பையனை கொன்னே போட்டாங்க, அந்த பையனை பெற்றவங்க எவ்வளோ கதை எழுதிட்டு இருப்பாங்க. இது எதை பற்றி யோசிக்காமல் கோவம் கெத்துன்ற பேரில் என்ன சும்மா மெரிச்சிட்டான் உதச்சிட்டான்றதுக்காக போயிட்டு கொலை பண்ணுறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுவும் பட்ட பகல் இது போல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குன்னு வைங்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பெரிய கேள்வியை மக்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி ஸ்லைட்டாக ஆரம்பிச்சிட்டாங்களா, இது இன்னும் தொடர்ந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரவுடிஸை ஒடுக்கிறது ஓகே, போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணிவிடுன்னு வைங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன பசங்க கையில் பொருள் எடுக்கிறாங்களே, இது எப்படி போலீஸால் ஒடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டங்க. பேரண்ட்ஸோட ரோல் இதில் பெருசாக இருக்குது. அவங்க மனசு வச்சு தான் ஒரே தீர்வு போல் இருக்குது இந்த விஷயத்துக்கு. ஏன்னா பசங்க வளர்கிற சூழல் இருக்குல்ல, அதுவே அந்த பையன் ஃப்யூச்சரில் என்னவா வருவான்றதை முடிவு பண்ணிடும். கடலூர் சில்வர் கடற்கரை இருக்குல்ல, அங்கே ஒரு கொடுமை நடந்திருக்கு பாருங்க. கோவை சார்ந்த விவகாரம் என்ன நம்மளால் ஜீரணிக்க முடியல, அதில் மரக்காணம் கொடுறோம். இப்போ அதை தாண்டி இன்னொரு கொடுறோம். இங்கே என்ன இருக்குது, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுங்க, மனநலம் பாதித்தவங்க தெளிவாக கூட இல்லை, இவங்க கிட்ட ஒருத்தன் பாலியல் துன்புறுத்தல ஈடுபட்டிருக்கான். அவன் பேர் புஷ்பராஜ், 40 வயசு அவனுக்கு. இந்த வேலையை பார்த்துருக்கானா, இவனை அந்த பகுதியாக போயிட்டு வந்த மக்கள் பிடிச்சிட்டாங்க. இது போல் அத்துமீற விஷயம் தெரிஞ்சு அவனை கையும் கலமாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இது போல் ஆட்கள் என்னங்க சொல்கிறது, இந்த புஷ்பராஜ் மாரி ஆட்கள்லாம் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் விடமாட்டுறானுங்க, மாற்றுத்திறனாளி பெண்கள் பேச முடியாத பெண்ணாக இருந்தாலும் விடமாட்டுறானுங்க, குழந்தைங்களா இருந்தாலும் விடமாட்டுறானுங்க. இவனுக்கு என்ன தான் தண்டனை, மரண தண்டனை பெருசாக கொடுக்குறதுன்னு தெரியல. போக்சோல மரண தண்டனை ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டோம், குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் என்ன நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் கோயம்புத்தூர். இங்கே பார்த்தீங்களா, மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணே விடாமல் பண்ணியிருக்கானுங்க. இது போடலாம், இது தண்டனை பேஸ் பண்ணி விஷயம் இல்லைங்க, மரண தண்டனை பேஸ் பண்ணலாம். வேற ஏதோ ஒரு விஷயத்தை அரசு பண்ணியே தீரணும். இல்லைனா இது போல விஷயத்த முற்றுமுழுதாக தடுக்கவே முடியாது. இது இங்கே லிட்டரலாக தெரியுது, விட்னஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து இன்னொரு சர்ச்சை பற்றி சொல்லிடுறேன்னு, நம்ம தென்காசி சிவகிரி அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு புகார் ஒன்று ஃபைல் ஆகுது. அந்த புகார் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரர் மூலமாக அந்த புகார் பதிவு பண்ணப்படுது. இது போல் இவரால் பிரச்சனைன்ற மாதிரி ஒரு நபரை கை காமிச்சிருக்காங்க. பேர் அந்தோணிராஜ், 65 வயசுங்க அந்த நபருக்கு. இந்த நபர் மேலே புகார் வரவே போலீஸார் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மாலிட்டி, சரி யார் மேலே புகார் இருக்கோ ஒன்று ஃபோனில் கேட்பாங்க, இல்லை நேரில் பார்த்தே ஆகணும்னாக்கா கிளம்பி ஸ்டேஷனில் சொல்லுவாங்க. இந்த அந்தோணிராஜை கூப்பிட்டுருக்காங்களாமா, அவர் ஸ்டேஷன் வந்திருக்காராமா. வந்து அவர்கிட்ட போலீஸார் ஒரு மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க அப்படின்ட்டு குற்றச்சாட்டு. அவர் கன்னத்தில் பலாரும் ஒரு அறையை விட்டதாகவும் இன்னொரு குற்றச்சாட்டு. அவர் அவமானப்படுத்திட்டாங்க, மதிக்கவே இல்லை, 65 வயசு ஆள், அவர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க போலீஸ்னு அடுத்த கட்ட குற்றச்சாட்டு. இதெல்லாம் குற்றச்சாட்டாக தகவலாக வெளியே வந்துச்சா, அங்கேருந்து ஸ்டேஷன் விட்டு கிளம்பி போயிட்டுருக்காரு அவர். கடந்த 21ஆம் தேதி அந்த அந்தோனி அவர்களை திரும்ப விசாரணை கூப்பிட்டுருக்கானா, ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணியிருக்காப்லையா, ஸ்டேஷன் வர்ற வழியிலேயே விஷம் மருந்துட்டாராம். விஷம் மருந்தினவர் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து மயங்கி விழுந்திருக்காரு. சிகிச்சை கொடுக்கலான்னு சொல்லி அவரை தூக்கிட்டு போனால் உயிர் போயிடுச்சிங்க. சிகிச்சை பலன் இல்லை, உயிர் போயிடுச்சு. இந்த கொடுமை நடந்திருக்கு. இந்த செய்தி வெளியே பிரேக் ஆனதும் போலீஸோட அராஜகம் மேலே போயிடுச்சு. இவங்க திருந்திட்டாங்கன்னு பார்த்தா இன்னும் திருந்தலை, பொதுமக்களை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறாங்கன்ற விஷயம் நிறைய ஊடகங்களை செய்திகளாக பிரசுரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ப்ரெஷர் நிறைய பில்ட் ஆகிடுச்சா. இப்போ டிவிக்கு கவர்மெண்ட் வேறையா, நெல்லை சரக டிஐஜி இருக்கார்ல சேகர் தேஷ்முக் அவர்கள், அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. உடனடியாக அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் முரளிதரன் அவர் பேர், அந்த முரளிதரன் அவர்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. யார், சரக டிஐஜி அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்த உத்தரவும் பிறப்பிச்சிட்டாங்க. ஸோ இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெரியவர் சார்ந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இது போல் பிஹேவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் தண்டனை கிடையாது, சும்மா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றுறதுலாம். ஏன்னா இது போல தான் ஆரம்பிக்கும் சாத்தான்குள படுகொலை சம்பவங்களை, அதனால் இது போல் ஆரம்பிக்கிறது தான் சும்மா கைகலப்பு அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் தான் வச்சு சாவடிக்கலான்ற ஒரு தைரியமே வருது. அது எந்த போலீஸுக்கு வந்துடக்கூடாது மக்களே. அதுக்கு இந்த விஷயத்தை பற்றி இன்னும் அவங்க தீவிரமாக ஆராயணும். ஓகே, ரமேஷ் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார்ல, ரமேஷ் அவர்கள், இவர் என்ன பண்ணிட்டாரு, டைரெக்டாக கிளம்பி ஒவ்வொரு கோயிலாக போக ஆரம்பிச்சிட்டாரு. போனவர் அங்கே பக்தர்களுக்கு வழங்கப்படுற பிரசாதம் இருக்குல்ல, அதோட எக்ஸ்பைரியை ஃபுல்லாக, அந்த எக்ஸ்பைரி டேட்டை ஃபுல்லாக அலச ஆரம்பிச்சிட்டாருங்க. எக்ஸ்பைரி டேட் இல்லைன்னா எதுக்கு இல்லைன்னு கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா கோயில்களில் விற்கப்படுற தின்பண்டங்கள் இருக்குல்ல, அதை நம்ம கடவுள் பிரசாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னதான் கடவுள் பிரசாதமாக பார்த்தாலும் கெட்டுப்போன ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்டாக்கா கடவுள் வந்து காப்பாற்ற போகிறாங்க இல்லைல்ல, அந்த நிமிஷத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ போனாங்க, ஃபுல்லாக தரத்தை ஆய்வு பண்ணாங்க. அதில் சில இடங்களில் மாட்டியிருக்காங்க சில பேர், இல்லைங்க சரியாக தரமான உணவுப் பொருட்களை விற்கிறதில்ல அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம், கோயில் சார்ந்து விற்கப்படுற பல பொருட்கள் சார்ந்த தரத்தையும் அவங்க பார்த்துருக்காங்க, கூடுதல் விலையேற்றம் சார்ந்த விஷயத்தையும் கவனிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்ச கையோடு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருந்த போது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவர் பக்கத்தில் இருந்த சில கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்களா, அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காப்புல, நம்ம கட்சிக்காரங்களை எல்லா கோயில்களுக்கும் போக சொல்லுங்கள், போயிட்டு பொலைட்டாக பேச சொல்லுங்கள். அங்கே இருக்க பக்தர்கள்கிட்ட போயிட்டு, ஏங்க உங்களுக்கு இது போல் கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்களே, அதை நாங்கள் லைட்டாக சோதனை பண்ணணுங்க, சரியாக இருக்கா என்னன்ற மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி கேளுங்க பெர்மிஷன் முதல்ல அந்த பக்தர்கள்கிட்ட. அவங்க அனுமதி கொடுத்தா மட்டும் அது ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஏதாவது உங்களுக்கு சஸ்பெக்டாக தெரியுது, தரம் இல்லாத பிரசாதம்னாக்கா ஃபோட்டோ எடுத்து உடனே அனுப்பி விடுங்கன்னு அப்படி சேனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது சரியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் அரசு ஊழியர்கள் இருந்து 24/7 சர்வீஸ் பண்ண வாய்ப்பில்லை. உண்மைதானே? ஏன்னா அரசு பணியிடங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது. ஓகேவா? கட்சிக்காரர்களை இந்த அளவுக்கு அவங்க ஏவறாங்க, அமைச்சரை ஏவறாரு அப்படின்னா அந்த கட்சிக்காரங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு மருத்துவ குழுன்னு சொல்லிட்டு அது பெரிய இஷ்யூ ஆச்சு. புஷி ஆனந்தவர்கள் அமைச்சர் அவர்களே இதில் கண்டிச்சிருந்தாங்க தாவேக்காவினரை. அது போல் நடந்துடாமல் பார்த்துக்கணும். முடிஞ்சளவுக்கு தாழ்மையாக கேட்டு அதை நீங்கள் ஒரு சர்வீஸாக பண்ணுறீங்கனாக்கா நல்ல விஷயம், மக்களே அதை வரவேற்கலாம். ஏன்னா அரசு ஊழியர்கள் கால்படாத இடங்களில் தாவேக்காவினர் போயிட்டு நல்லது பண்ணுறாங்கன்னு வரவேற்கலாம். ஆனால் அங்கே வாயை விடுறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, நாங்கள் தான்ன்ற மாதிரிலாம் ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணுறது, அதுதான் தப்பு. வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. அதனால் அமைச்சர் இந்த விஷயத்தை சொல்கிறாரு, முதல்ல போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுங்கப்பா பக்தர்கள்கிட்ட, அவங்க ஓகே சொன்னால் மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்றாரு. எக்ஸ்பைரி ஆன பிரசாதம் இருக்குல்ல, இது ஏதாவது கோயில்களில் வழங்கப்படுதான்னு தரோவாக செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக ஒரு பக்கம் அறநிலையத்துறையில் இருக்க ஊழியர்களும் செக் பண்ண தான் போகிறாங்க, அதிகாரிகளும். அதை தாண்டி இன்னும் அந்த அதிகாரிகள் எண்ணிக்கையே பெருக்கிற மாதிரி தான் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஓகே ரைட்டு. 2 வாரத்தில் மட்டும் எந்த அளவுக்கு எரிபொருள் விலை ஏறி இருக்கு தெரியுதா மக்கள் உங்களுக்கு? பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ₹7.20 மேலே போயிடுச்சு 2 வாரத்தில். டீசல் பார்த்தீங்கன்னா ₹7.38 மேலே போயிடுச்சு 2 வாரத்தில். இதில் என்ன தெரியுமா தலைவலியே, மற்ற பொருட்கள் விலையேறினா அந்த பொருளோடு முடிஞ்சிடும். ஆனால் எரிபொருள் விலையேறிச்சுனாக்கா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டாக மேலே போக ஆரம்பிச்சிடும். டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிற கூட்ஸ் இருக்குல்ல, அது விலையே மேலே போகும். அது ஃபைனல் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கையில் கிடைக்கும் போது இன்னும் விலை உச்சத்தில் இருக்கும். அதுதான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். எரிபொருள் விலை ஏறிச்சுனாக்கா எல்லா பொருட்கள் விலையும் ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடும். இது இந்தியா முழுக்க இப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடும் விதிவிலக்கில்ல மக்களே, இங்கேயும் அத்தியாவசிய பொருட்கள் விலையை மேலே போயிட்டுருக்கு. இப்போதே தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் மக்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற நேரடி பிரச்சனை இதுதான். இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டு அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனைனா மற்ற மாநிலங்கள் இதேமாதிரி அரசியல் பஞ்சாயத்துகள் போயிட்டு தான் இருக்குது. இதில் ஒரு திருப்பு முனை என்ன தெரியுமா, சிஜேபி வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட். அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்குது பாருங்க, இவங்களுக்கும் நம்ம மத்திய அரசுக்கும் முட்டிக்குச்சு. இந்த பாகிஸ்தானியர்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க இந்த சிஜேபியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படின்ட்டு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருங்க. இதில் கடுப்பான அந்த சிஜேபி பேஜோட ஃபவுண்டர் இருக்கார்ல அபிஜித், அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னங்க தப்பு தப்பாக பேசுகிறீங்க மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு, எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுறதுல 94% பேர் இந்தியர்கள் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் என்னடா அவங்களுக்கும் பாகிஸ்தான் முத்திரையை குத்துறீங்க, இதெல்லாம் சரியாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இந்தியன் யங்ஸ்டர்ஸை ஏற்கனவே பிஜேபிக்கு எதிராக திருப்புற மாதிரி சிஜேபி நிறைய ப்ரொபகண்டா முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கிளாஷ் அந்த ப்ரொபகண்டா இன்னும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருச்சு. மக்களை சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாம் இந்த கற்பாம்பூச்சிகளை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோம்ல, வேலையற்ற இளைஞர்கள் சார்ந்து ஞாபகம் இருக்கா, சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதி சொன்ன விஷயங்கள்லாம் இந்த சிஜேபி சார் நம்ம அப்போ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா வீடியோ. அப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி மட்டும் தான் இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கையில் அவங்க பீட் பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸை பீட் பண்ணுற வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ காங்கிரஸ்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க. உலகத்திலேயே ஒரு பார்ட்டியோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அதிகமான ஃபாலோவர்ஸை கொண்ட பேஜா இந்த பேஜ் மேலே வந்திருக்குங்க. இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போ எவ்வளோ தெரியுமா ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு? 23 மில்லியன்ஸு. இது ஏதோ இவங்க மேலே இருக்க அபிமானம் நினைக்காதீங்க. வேலை இல்லாத விரக்தியில் பல இளைஞர்கள் இருப்பாங்களே, இந்த ஜென்சி இருக்காங்களே, அவங்களோட ஒட்டுமொத்த ஆதங்கம், அரசுக்கு எதிரான ஆதங்கம் தான் இந்த பேஜில் தெளிவாக தெரிய வர மாதிரி இருக்கு. ஓகே ரைட்டு.
இந்த சிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளேயே பூந்துட்டாங்க இந்த கரப்பாம்பூச்சிகள். நம்ம கோயம்புத்தூர் இருக்குல்ல, அங்கே டைஃபி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. நல்லா கவனிச்சிங்களா? ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? கழுத்தில் ஒன்று மாட்டிருக்காங்க தெரியுதா? வேற எதுவும் இல்லை, கரப்பாம்பூச்சி தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் மாஸ்க் அணிஞ்சபடி அவங்க வேலை இல்லாதவங்கள்லாம் உங்களுக்கு கரப்பாம்பூச்சியாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி போல ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இதெல்லாம் சரியா? வேலை இல்லை அப்படின்னா வேலையை கொடுங்க, அதானே அரசோட வேலை, அதை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த பேரணியில். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறீங்களே, அது என்னாச்சு அப்படின்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த பேரசைட்டு, காக்ரோச் போல வார்த்தை நம்ம பயன்படுத்திருக்க கூடாதோ அப்படின்ட்டு. நம்ம ஒன்று சொல்ல போயிட்டு வேற மாதிரி கன்வே ஆயிடுச்சுன்னு அவர் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த ஒரு வார்த்தையால் தான் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே ஒரு பார்ட்டி சார்ந்த இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை. இந்த காக்ரோச் மேலே வந்துட்டாங்க. இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒன்றா தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த சிஜேபியோட இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்கு பாருங்க, அது வேற ஹேக் பண்ணிட்டாங்க. சரி போயிடுச்சு தலைவலி அப்படின்னு சில பேர் நினச்சாங்க. திரும்ப என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அபிஜித் இருக்கார்ல, அவர் ஒரு போஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் வீவன் நினச்சிங்களா, திரும்ப வந்துட்டோம், காக்ரோச் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ட்டு அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு உலகத்துக்கு. இது நடந்திருக்கு. ஹேக்கிங்லாம் ஒரு மாதிரி மனசை உடச்சி விட்ருவோம் மக்களை. அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டமைச்சிருப்ப ஒரு விஷயத்த அது ஜஸ்ட் தானே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இது மற்றவனு தெரியுதோ இல்லையோ, 3 முறை நம்மள ஹேக் பண்ணியிருக்காங்களே நம்ம சேனலை, நமக்கு அந்த வழி நல்லாவே தெரியும். சரி ரைட்டு விடுங்க. தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர், இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு? முதலமைச்சர் விஜய் அவர்கள் மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பார்னு நான் ஆழமாக நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. பிஎம்சி திட்டம் இருக்குல்ல, இதை பற்றி மாநில அரசு கூட நாங்கள் சீக்கிரமே பேச போகிறோங்க, ஒரு முடிவு நல்ல முடிவு அங்கே எடுப்பாங்க நம்புகிறோன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் தெரியுதா? பிஎம்சிக்கு நாம் ஓகே சொல்கிறோம் அப்படின்னு வைங்க, டிவிக்கு கவர்மெண்ட் ஓகே சொல்கிறதுன்னு வைங்க, எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமாக சாட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, அதான் சொன்னமே பாஜகவோட பி டீம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அப்படின்வாங்க. இது எதிர்க்கிறோன்னு வைங்க, மத்திய அரசு டைரெக்டாக நம்ம பகைக்கிற மாதிரி ஆகிடும். எப்படி இருக்குல்ல ஹிப்பத்தட்டிக்கலா? மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மத்திய அரசு சொல்கிறத கேட்குற மாநிலங்களுக்கு மட்டும்தான் நியாயமான சலுகைகள் கிடைச்சிக்கிட்டு இருக்க நம்புறீங்களா? ஸோ இந்த பிஎம்சி திட்டம் சார்ந்து உங்களோட கருத்து என்னவா இருக்கு? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.